ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸ் லெசன் நம்பர் 16. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து லெசன் நம்பர் 7, 8 and 15 பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம லெசன் நம்பர் 16 பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினோட எக்ஸ்பிளனேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் தேர்ட் மிட்டம்க்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷினுமே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதனோட எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஸோ அதில் 16th லெசனில் இருக்க ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கீமோதெரப்பி கீமோதெரப்பி அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஆன்சரா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் சர்டைன் டிசீஸ். அதாவது ஏதோ ஒரு டிசீஸ், ஓகேவா? ஸோ அந்த டிசீஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட், ஓகே, அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், கீமோதெரப்பி அப்படின்னு சொல்றோம். அந்த டிசீஸ் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டெஸ்ட்ராயிங் தி இன்வேடிங் ஆர்கானிசம் வித்தவுட் டேமேஜிங் தி செல்லை டேமேஜ் பண்ணாம அந்த ஆர்கானிசமை வந்து டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பை த யூஸ் ஆஃப் சர்டன் ஆர்கானிக் காம்பவுண்ட், அதாவது ஒரு சில ஆர்கானிக் காம்பவுண்டோடைய ஹெல்ப்போட, அதனுடைய யூஸோட இது வந்து இந்த மாதிரி டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீமோதெரப்பி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்னன்னா, வாட் இஸ் கால்ட் அனஸ்தெட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட், how are they classified அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ the drugs which cause loss of sensation are called anesthetics. நம்மளோட நம்மளுக்கு இருக்க சென்ஸை வந்து லாஸ் ஆகுது ஒரு விஷயம் அப்படின்னாவே அது வந்து ஏதோ ஒரு ட்ரக்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட சென்ஸை வந்து லாஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்கிறோம், அனஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனஸ்தெட்டிக்ஸோடைய கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனஸ்தெட்டிக் ஆர் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு தி ஏரியா ஆஃப் அப்ளிகேஷன். அது வந்து அதை எங்கே அப்ளை பண்றாங்க அப்படின்றத பொறுத்து அது வந்து நம்ம கிளாஸிஃபை பண்றாங்க. ஜெனரல் அனஸ்தெட்டிக், லோக்கல் அனஸ்தெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா இருக்கு அனஸ்தெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதோட வந்து அந்த 4th ரோமன் லெட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோமா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டினை நம்ம பார்த்தோம். ஸோ அதில் இப்போ நம்மளுக்கு டீட்டெயிலாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் டைஸ் பேஸ்ட் ஆன் தயர் மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன். ஓகேவா, நம்ம இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் டைஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் டைஸ்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ஆசிட் டைஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், தீஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர். அதாவது ஆசிட்னாலே ஆசிடிக் நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ தீஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர். தே ஆர் யூஸ்டு ஃபார் டையிங் அனிமல் ஃபைபர் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், திஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் புரோட்டீன் ஃபைபர். ஓகேவா, அதாவது உல் அப்புறம் சில்க் இது எல்லாமே வந்து புரோட்டீன் ஃபைபரா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்மளுக்கு பிக்ரிக் ஆசிட் அப்புறம் நாப்தலின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் டை வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, பேசிக் டைனா என்னன்னா, these are basic dye containing basic group. அதாவது என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NH2, NHR and NR2 இந்த மாதிரியான பேசிக் குரூப்பை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கிறது தான் என்னது, பேசிக் டைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ they are used for dyeing animal fiber and plant fiber. இதுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிளா கிறிஸ்டல் வயலட் அண்ட் மெத்திலின் ப்ளூவை கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து நம்மளுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் டை ஆர் இன்டைரக்ட் டை. இதை வந்து இப்படியும் சொல்லலாம். ஸோ இது என்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, தீஸ் டை ஹாவ் அ புவர் அஃபினிட்டி ஃபார் காட்டன் ஃபைபருக்கு ஒரு புவர் அஃபினிட்டி இதில் இருக்கு. அண்ட் ஹென்ஸ் டு நாட் டை டைரக்ட்லி. இது வந்து டைரக்டா வந்து டை ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தே ரெக்வயர் ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி ஃபைபர் வித் மாடர்ன். அதாவது அது வந்து டைரக்டா வந்து டை ஆகாது, இதுக்கு ஒரு ப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து ரெக்வயர் ஆகுது, அதாவது தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. மாடர்ன் இஸ் அ சப்ஸ்டன்ஸ், அதாவது வித் ஃபைபர் மாடர்ன் சொல்றாங்க. ஸோ மாடர்ன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் கேன் பி ஃபிக்ஸ்டு டு தி ஃபைபர் கூட ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் அண்ட் தென் கேன் பி கம்பைன்ட் வித் த டை. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த டையோட அது வந்து கம்பைன் ஆகும் டு ஃபார்ம் அண்ட் இன்சால்யூபிள் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு ஆர் கால்ட் லேக். ஓகேவா, ஸோ சால்ட் ஆஃப் அலுமினியம், குரோமியம், அயன் ஆர் யூஸ்ட் அஸ் மார்டன்ட். ஓகேவா, மார்டன்ட்டா வந்து யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க, சால்ட் ஆஃப் அலுமினியம், குரோமியம், அயன். அதாவது இது வந்து நம்மளுக்கு புக் இன்சைட்ல இருந்து 1 மார்க்ஸ் கேட்கணும்னா கூட கேட்கலாம். ஸோ மாடர்ன்டா வந்து யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கூட நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் டைஸ்.
டைரக்ட் டைஸ் என்ன சொல்றாங்க, they have high affinity for cotton. அதாவது காட்டன், ரேயான் அண்ட் அதர் செல்லுலர் ஃபைபருக்கு இது வந்து ஹை அஃபினிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஸோ தே ஆர் அப்ளை டைரக்ட்லி ஆஸ் தே ஃபிக்ஸ் ஃபோம்லி ஆன் தி ஃபேப்ரிக். ஓகேவா? ஸோ அந்த அதில் வந்து நம்ம டைரக்டாக வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காங்கோ ரெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வேட் டைஸ். ஓகேவா? ஸோ வேட் டைனா இட் கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஆன் காட்டன். காட்டன்ல மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டை, அதுதான் வந்து வேட் டை. ஓகேவா? ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டினா வரலாம். காட்டன்ல மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய டை எது அப்படின்னு கேட்கலாம், இல்ல வேட் டையை வந்து எதுல மட்டும் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ட்விஸ்டடா இருக்க போகுது கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ ஒன்லி ஆன் காட்டன் அண்ட் நாட் ஆன் சில்க் அண்ட் உல், இல்லைன்னா இப்படியும் கேட்கலாம், சில்க் அண்ட் உல்ல வந்து யூஸ் பண்ண முடியாத டை எது, இப்படியும் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ நம்ம படிக்கிற கொஸ்டின்ஸையே நம்ம எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, வாட், வேர், வென், அந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே அதை கொஸ்டின் பண்ணி படிக்கும் போது நம்மளுக்கு மண்டையில கரெக்டா இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி இதுல அடுத்து என்ன பாயிண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, this dyeing is a continuous process and is carried out in a large vessel called vat. இந்த dyeing, அதாவது இதுல டை பண்றாங்க இல்லையா, ஸோ இந்த dyeing வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்க போது. ஸோ இஸ் கேரிட் அவுட் இன் லார்ஜ் வெசல், அதாவது வேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லார்ஜ் வெசல்ல தான் இதை வந்து கண்டெயின் பண்றாங்க. ஸோ அதனாலயே என்னமோ இதுக்கு வந்து வேட் டைஸ் அப்படின்ற பேர் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அ வேட் டை. ஓகேவா? எக்ஸாம்பிள் இதுக்கு இண்டிகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு 16th லெசன்ல வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் டீடைல் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு 16th லெசன்ல மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இந்த மூணு கொஸ்டின்ஸையும் நீங்க படிக்காம இந்த லெசனை நீங்க முடிக்கவே கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினா இருக்கு. ஸோ அடுத்து உங்களுக்கு 23 and 24th லெசன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல 23 and 24 லெசன் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு வீலன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.